கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு யாத்ராகமம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 12 வரை. தியானத்தின் தலைப்பு எல்ஷடாய். உன்னை பார்வோனின் கைக்கும் தப்புவித்து எகிப்தியருடைய கையின் கீழிருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்ராகமம் 18ஆம் அதிகாரம் வசனம் 10. சோவியத் நாட்டின் தேசிய தொலைக்காட்சியில் 1965ஆம் வருடத்துக்குள் தமது நாட்டிலுள்ள கடைசி கிறிஸ்தவரையும் அழித்து விடுவேன் என்று அந்நாட்டு பிரதம மந்திரியாயிருந்த நிகிதா குருட்சேவ் சவால் விட்டார். அவர் இறந்து பல ஆண்டுகள் கடந்துவிட்டன. தற்பொழுது முன்பை விட அங்கு அதிகமான கிறிஸ்தவர்கள் வாழ்கின்றனர். கார்ல் மார்க்ஸ் என்பவர் தேவன் மீது நம்பிக்கை வைப்பது நசுக்கப்பட்டவர்களின் அடையாளம், மக்களின் போதைப் பொருள் என்றார். அவரும் மரித்துவிட்டார். ஆனால் அவர் எதிர்த்த நம்பிக்கையானது உலகம் முழுவதும் பரவி வருகின்றது. ஆம், தலைவர்கள் பலர் எழும்புகின்றனர், தேவனுக்கு விரோதமாக குரல் கொடுக்கின்றனர். ஆனாலும் அவர்கள் அனைவரும் மரித்து மறக்கப்பட்டு விடுகின்றனர். ஆனால் அதே வேளையில் தமக்கு எதிராக எழும்பும் செயல்களை பொருட்படுத்தாது இவ்வுலகிற்கான தம்முடைய காரியங்களை தேவன் செயல்படுத்தி கொண்டே இருக்கிறார். அந்த எதிர்ப்புகள் அவரை இம்மி அளவேனும் பாதிப்பதில்லை. எகிப்திய கடவுள்களை குறித்தும் பார்வோனை குறித்தும் இது போன்றே எத்திரோ எண்ணியிருந்தார். அவர்கள் தங்கள் முஷ்டியை தேவனுக்கு விரோதமாக உயர்த்தினார்கள். ஆனால் தேவன் அவர்களை விட பெரியவர். ஒரு ரயிலை நிறுத்த முயன்ற எறும்பு போல சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு எதிராக எழும்பிய அவர்கள் அழிந்து போனார்கள். கர்த்தர் தாமே எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை மீண்டுமாக நிரூபித்தார். வரலாற்று சுவடிகளை திரும்பி பார்க்கும்போது நம் தேவன் அனைத்து மக்களுக்கும், அனைத்து இயக்கங்களுக்கும், அனைத்து சூழ்நிலைகளுக்கும் மேலானவராக தம்மை காண்பித்திருக்கிறார். எனவேதான் சங்கீதக்காரனும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று பாராட்டியதில் வியப்பில்லை. சங்கீதம் 121ஆம் அதிகாரம் வசனம் 1, 2. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று தேவனும் சவால் விடுக்கிறார். எரேமியா 32ஆம் அதிகாரம் வசனம் 27. தேவ பக்தியில்லாத மனிதருக்கோ அமைப்புகளுக்கோ பயமுறுத்தும் சூழ்நிலைகளுக்கோ நாம் பயப்படுகிறோமா? நமக்கு உதவ முன்வரும் கண்மலையை நினைத்து கொள்ளுவோம். வானமும் வையமும் படைத்தவரான அவருக்கு நமது துன்பங்கள் ஒரு பொருட்டல்ல. மோசேயை விடுவித்த அவர் நம்மையும் விடுவிப்பார். கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய தேவன் சர்வ வல்லவர். இவ்வுலக இன்னல்கள் தேவனை ஒருபோதும் துன்பப்படுத்தாது. ஜெபம் செய்வோமா? அன்பின் பிதாவே, எங்களுக்கு வரும் இன்னல் மற்றும் துன்பங்களினால் வீண் கலக்கம் அடையாதவாறு கர்த்தருக்கு முன் அவைகள் அனைத்தும் ஒன்றுமில்லை என உதறித்தள்ள கிருபை தாரும். ஆமேன்.